ஃபஸ்ட்டு வந்து தமிழ் பேச முடியல அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறாருன்றது இல்லை, அது ஒரு ரொம்ப ஆனந்த கண்ணீர் மாதிரி தான். ஏன்னா இந்த படம் வந்து இப்போது ஆரம்பித்த ஒரு படமே இல்லை, கடைசி ஒரு 5 வருஷமாக எல்லோரும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ படம் முடியுமா முடியாதா, எடுக்க முடியுமா, ஏன்னா அந்த டெரெயின்லேருந்து எல்லா ஷூட்டிங்லேருந்து சவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். ஏன்னா நீங்கள் வந்து அந்த படத்தை பற்றி இன்னும் அவர் பேசும்போது இன்னும் நிறையா கிடைக்கும், அதனால தான் அவரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க, ஆனால் அவர் பேச மாட்டேன்ட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி டெரெயினில் வந்து ஷூட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீமோட சப்போர்ட் இல்லாமல் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக எல்லாரோட க்ரௌட் ஃபண்டிங் வச்சு பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நானே அந்த ஊரில் போய் பார்த்ததே இல்லை. ஸோ அது இவங்க அவ்வளோ நாள் 120 நாள் ஷூட் பண்ணி இப்போ படம் பார்க்கும் போது எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கண்ணில் தண்ணி தான் வருது. ஏன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மொத்த டீமுக்குமே நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மியூசிக் ஸ்கோர் பண்ணுறது கிடச்சதுக்கு. ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஸோ இங்கே மியூசிக்குமே வி ஆர் ட்ரைங் டு டூ த பெஸ்ட். ஒரு புதுவிதமான சவுண்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ட்ரெய்லர்லேயும் சாங்லேயும் கண்டிப்பாக அடுத்தது சந்திப்போம். ஸோ இந்த படத்தை பற்றி பெஸ்ட்டாக பேசுறதுக்கு தமிழ் நீ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய டீமுக்கு வந்து ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் பண்ண நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. கிட்டத்தட்ட வந்து இதோட பயணம் வந்து ஒரு 4 வருஷம். இந்த 4 வருஷத்தில் வந்து 4 பேரோட ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு 40 பேரோட யாருமே எந்த ப்ராஜெக்ட்டுமே இது வரைக்கும் ஒர்க் பண்ண போகல. வி ஆர் இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ், அவ்வளோதான். இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் டீம், யாருமே யார்ட்டையும் ஒர்க் பண்ண முடியல. சரி நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம், அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இதோடைய பயணத்தை வந்து சிம்பிளாக வந்து சொல்லிட முடியாது. காரணம் என்னென்னா கெவி வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். அந்த படம் அதோடைய தன்மையிலிருந்து அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மைத்தன்மையாகவும் அழுத்தமாகவும் மக்களுக்கான படமாக இதை முடிஞ்ச அளவுக்கு உருவாக்கியிருக்கும். ஒவ்வொரு டைமும் அந்த மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை வந்து ஒரு 110 days அங்கே தங்கி நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த 110 days-ம் அந்த மக்கள் சுமக்கிற சுமையை அந்த குதிரை சுமந்துட்டு போகுது. அந்த குதிரை சுமக்கிற சுமையும் அந்த மக்கள் சுமக்கிற சுமையும் சொல்லி மாளாது. சின்ன அரிசி பருப்பு வாங்கினா கூட அந்த மக்கள் வந்து இந்த பாதியில் நடந்து போய் டவுனுக்கு போய் தான் அந்த அரிசி பருப்பு வாங்கிட்டு வரணும். சொல்லப்போனால் அந்த மலை கிராமத்தில் ரோடு வசதி இல்லாமல் 5 ஊர் இருக்குது. 5 ஊருக்குமே டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர். ஒரே ஒரு ஒத்தடி பாதை மட்டும்தான். அங்கே வந்து டாய்லெட் கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது. ஈவன் இவங்க ரேஷன் வாங்கினா கூட ஒரு திருவிழா மாதிரி ரேஷன் வாங்கினா அந்த பாதையில் ஒட்டுமொத்த ஊரும் ஒரு 40 பேர் 50 பேர் அந்த சாக்கு பையை தூக்கிட்டு ஒரு அடிமைகள் போவாங்க பார்த்தீங்களா, ஒரு அடிமைகள், ஒரு ஸ்லேவ் எப்படி வந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி ஃபீல்டில் வந்து அவங்கள பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த 40 பேரும் அந்த ரேஷனை வாங்குறதுக்கு நடந்து போய் கொடைக்கானல் டவுனில் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரேஷன் கடை கூட அங்கே கிடையாது. இந்த மாதிரி சினாரியோவில் வந்து அந்த மக்கள் நாங்கள் இருக்கும்போது வந்து மிட் நைட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல. ஒட்டுமொத்த ஊரும் பெரிய போராட்டம். ஈவினிங் வந்து ஒரு 6 மணி. ஆக்சுவலி என்னன்னா அங்கே வந்து நீங்கள் ஃபாரஸ்ட்டில் போனீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு ஒத்தடி பாதை, அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அந்த ஒத்தடி பாதையில் மிட் நைட்டில் ஏற்றும் ஸ்லோப்பில் வந்து நம்மளால் மூச்சு பிடிச்ச மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட நடக்க முடியாது. ஆனால் வேறு வழியே இல்லை. மழை வந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, அந்த மக்கள் அந்த பாதையை யூஸ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் வந்து
வேறு வழி இல்லாமல் சாவுன்றது வந்து நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் எல்லாமே வந்து இயற்கையாக நடந்தால் சந்தோஷம். ஆனால் அதை மீறி அவங்க மேலே நடக்கிறது வந்து பயங்கரமான வன்முறை. இந்த வன்முறையை வந்து நான் யாரை தப்பு சொல்கிறதுன்னு சொல்லலை. பட் இந்த நிலைமை மாறுன்ற ஒரே ஒரு மோட்டிவ் தான் இந்த படம். எப்படியாவது யாராவது இந்த நிலைமையை மாற்றிட மாட்டாங்களா, நான் இவங்க அவங்கன்னு சொல்ல விரும்பல, எப்படியாவது இந்த நிலைமை மாறணும், யாராவது பார்வைக்கு இந்த ஊர் போகணும். இந்த மக்கள் வந்து டெய்லியும் நடந்து போய் கொடைக்கானல் டவுன் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. பஸ்ஸு போகுது, காரு போகுது, ஆட்டோ போகுது, டூ வீலர் போகுது, எல்லாமே போகுது. அவங்க கொடைக்கானலில் போயிட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி அவங்க ஊருக்கு நடந்து தான் வந்தாகணும். அப்போ அவங்க மன வலிமை இத்தனை ஆண்டு காலமாக ஓல்டு கொடை கிட்டத்தட்ட 800 வருஷமாக அந்த ஊர் இருக்குது. கொடைக்கானலுக்கு ரோடு வந்துச்சு, அந்த ஊருக்கு ரோடு வரல. ஆனால் கொடைக்கானல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆர்ஜினே, அதுதான் அந்த ஊர் தான் கொடைக்கானலுடைய ஆர்ஜின். ஆனால் கொடைக்கானல் டூரிசம்ன்றதுனால கொடைக்கானலுக்கு ரோடு வந்துடுச்சு, அந்த இடத்துக்கு வந்து ரோடு வரல. அவங்க அந்த மக்கள்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, இன்றைக்கும் வந்து அவங்க வந்து வயசானவங்க எல்லாமே வந்து அழுகுறாங்க, எப்படியாவது வந்து எங்கள் நிலமை மாறிடாதா, என்னுடைய பேரன் என் பேத்தி. இப்போ நீங்கள் டோலி பார்த்துருப்பீங்க, அதில் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க தாத்தா சுமந்து அவங்க அப்பா சுமந்து இன்னைக்கு இவங்க சுமந்து நாளைக்கு வேற யாரோ சுமந்து தோள்பட்டெல்லாம் உங்களுக்கு காப்பு. அவங்க எல்லாருடைய தோள்பட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் கம்பு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் டோலி பார்த்துருப்பீங்க. அந்த மூங்கில் கம்பு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாருமே காப்பு காய்ச்சி போயிருக்கும். அவ்வளோ கொடுமையாக தான் இன்றைக்கி வந்து அவங்க இருக்காங்க. அந்த 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 தோள்பட்டையை பார்க்கும்போது அழுவாங்க. ஆக்சுவலி என்னைக்கு இது மாறும், திடீர்னு வந்து ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க, இல்லை இது மாதிரி ஆச்சுரா சீக்கிரம் வாங்கினான்னா ஊரில் இருக்கிற எல்லாமே தனி தோட்டம், அங்கே ஃபோன் டவர் கூட கிடைக்காது. நீங்கள் ரீச் பண்ணால் கூட இப்போ சொந்தக்காரர் ஒருத்தர் தோட்டம் எப்போ இருக்குன்னா இதுதான் ஊர், தோட்டத்துக்கே அவங்க மலைக்குள்ளே இருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அவங்க. இன்கேஸ் அப்போ தோட்டத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஊரில் இருக்கிற ஒவ்வொரு தோட்டத்திலும் போயிட்டு நடந்து போயோ ஓடி போயோ சொல்லி எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகி, மூங்கில் வந்து ஊரில் கிடையாது, மூங்கில் வெட்டத்துக்கு 3 கிலோமீட்டர் போகணும். அந்த அவங்கள சுமந்துருப்புற அந்த மூங்கில வெட்டுறதுக்கு காட்டுக்குள்ளே வந்து 3 கிலோமீட்டர் போயிட்டு அந்த மூங்கில வெட்டிட்டு வர ரெடிமேடெல்லாம் வச்சுக்க முடியாதுங்க, மூங்கில் காஞ்சி போயிடும், நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்பயுமே மூங்கிலுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு மூங்கில கட்டுறாங்க அப்படின்னா பச்சை மூங்கில் 9 கன்று வச்சு வெட்டுவாங்க. ஏன் அந்த 9 கன்று அப்படின்னா, நம்மளுடைய 5 feet 6 feet நம்முடைய ஹியூமனுடைய பாடி 5 feet 6 feet அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்த்துக்கு அவங்கள கட்டிட்டு லாஸ்ட் 2 கண்ணும் கடைசி 2 கண்ணும் வந்து ஆளுங்க சுமந்துப்பாங்க. ஒட்டுமொத்த ஊர் அவங்கள தூக்கிட்டு போகும், ஊர் கூடி தேர் இழுப்பாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த குடும்பம் வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியில் வந்து வரக்கூடாது. அவ்வளோ கஷ்டமாக இவ்வளோத்துக்கு மனசு நொந்து போயிட்டு எல்லாம் ஊரை விட்டு போகிறதுக்கு வந்து நிறைய பேர் அவங்க சொல்லுங்க, நீங்கள் வந்து இங்கே ஏன் இருக்கீங்க, கிளம்பி மேலே வர வேண்டி தானே. அந்த ஒரே ஒரு கேள்வி என்னதான் எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, எதுக்கு அவங்க வரணும்? இப்போது அவங்க ஊருக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போகுது, என் கேள்வி அதுதான். அவங்க ஊருக்கு வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் போகுது, ஒரு கேஸ் பில்லை வச்சு என்னால் வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வாங்க முடியும், என்னால் வந்து பேங்க்கில் வந்து ஈஸியாக என்னால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து அவங்கள தேடி போகுதுன்னு சொல்ல வரல, ஒரு கேஸ் போகுது அவங்க ஊருக்கு. அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கேஸ் ஒரு வீட்டுக்கு எடுக்கணும்னா அந்த இப்போ இந்தியன் கேஸோ இருக்கிற மற்ற கேஸ் கம்பெனி எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு போய் வெரிஃபை பண்ணுவாங்க. எப்பயுமே நீங்கள் கேஸ் எடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேர் கேஸ்லேருந்து அந்த பாதியில் நடந்து போய் வெறிப்பை வேர்த்து விறுவிறுத்து உப்பு பூத்து அந்த ஆள் வரும்போது கேட்குறான். ஒரு நாள் நாங்கள் வந்து ஷூட்டிங் முடிச்சு ஏறி வரோம், இந்தியன் கேஸ்லேருந்து ஒரு 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க, எங்கெங்கே போயிட்டு வரோன்னு கேட்டால் நாங்கள் அப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் மேலே போய் ரிட்டன் கீழே இறங்கிட்டு இருக்கோம், நம்ம வெள்ளைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது உப்பு பூத்து எப்படி இவங்களாம் இங்கே இருக்காங்க. மனநலம் ஒரு பேசிக்காக இருக்கிற மக்களுடைய மனநலம் என்னவா இருக்கும்னா, ஒரு நாள் நடந்ததுக்கான அவங்களுடைய மன வலிமை, ஒரு நாள் நடந்ததுக்கு அவங்க சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், எப்படிங்க இந்த மக்கள் வந்து இங்கே இருக்காங்கன்னு கேட்குற அப்போது ஒவ்வொரு நாள் இதுதான் அவங்க வாழ்க்கைன்னு இருக்குல்ல. இது வந்து எப்போ மாறும், எப்படி மாறுன்ற கேள்வியோடு தான் இன்றைக்கி இருக்காங்க. இந்த படம் வந்து எனக்கு அதோடைய பாதையை, இந்த படம் வந்து எல்லா வழியும் மறைச்சி அவங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னா அது மட்டுமே எங்கள் மொத்த டீமுக்கும் போதும். தேங்க்யூ, நன்றி. ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த சின்ன டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பிஸியான டைமில் கூட எங்களுக்காக வந்திருக்க அமீர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
அப்புறம் இந்த இடம் இந்த விழா நல்லா சிறப்பித்து நடக்கிறதுக்கு ஒரு எடுத்து நடத்திட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் பிஆர்ஓ சான்ஸாக இருக்கிறத நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் எங்கள் ஊடகத்துறை வந்திருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கெவினா என்ன அப்படின்ட்டு ஒரு இங்கே இருக்க ஒரு கேள்விங்க. கெவின் ஒரு டைட்டில் வச்சோம். கெவின்றது வந்து என்னென்னா அவர் பள்ளத்தாக்கு, அது ஒரு மீனிங். அந்த இடம் என்னம்மா இடத்துல அமைஞ்சிருக்குன்னா கொடைக்கானல், நடுவில் கேவி, கீழே பெரிய குளம். கொடைக்கானலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்தோம்னா கேவின்ற ஊருக்கு வந்துடலாம். அங்கேருந்து கீழே போனால் ஒரு 10 கிலோமீட்டர். இந்த இடைப்பட்ட நடுவில் இருக்க ஊர் தான் அந்த கேவி. 2 இடத்துக்கும் போகிறதுக்கு வந்து ஒரு 10 இங்கிட்ட ஒரு 10 கிலோமீட்டர், கீழே ஒரு 10 கிலோமீட்டர். அந்த இடம் வந்து இப்போ டேரக்டர் சொன்னார். எமோஷனலாக பேசுறது காரணம் என்னென்னா, இந்த 4 வருஷம் 5 வருஷம்ன்றது உழைப்புன்றது ஒரு சாதனம். எல்லாமே கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணுறோம், செய்கிறோம், எல்லாம் உண்மை தான். ஆனால் ஒருத்தவங்களோட கஷ்டத்தை வந்து கஷ்டப்பட்டு சொல்கிறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட அந்த ஊருக்கு போயிட்டு 1 வருஷம் வந்து அந்த ஊரில் இருந்தோம். அந்த மக்களோட வாழ்க்கை என்னமா இருக்காங்க, அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்க என்னமா இவங்களோட வாழ்வியல் என்னவா இருக்குது, எதை சார்ந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக 1 இயர் அங்கே இருந்து அதை பார்த்து அங்கே என்ன விஷயங்கள்ன்றாங்க. நாங்கள் ஒரு கதை எடுத்துகிட்டு போனோம். அந்த கதை வந்து ஆக்சுவலாக நாங்கள் தேடி போன இடம் மலைக்கிராமம் நிறைய இடத்துல லொக்கேஷனுக்கு போனோம். நாங்கள் யதார்த்தமாக அந்த ஊருக்கு போகும்போது செய்யும்போது சம்பவம் அதுக்கு உண்மையிலாம் ஒரு சம்பவமே நடந்திருந்தது. அப்படி அந்த சம்பவம் நடந்துக்கும் போது அங்கே ஒரு கதைக்களத்தை ரெடி பண்ணி செஞ்சு பார்க்கும்போது ரியலாக ஒரு விஷயம் நடந்துக்கும் போது இன்னும் எங்களுக்கு வந்து அந்த மக்களோட சப்போர்ட்டும் வந்து எங்களுக்கு பண்ணாங்க. நடித்தவங்க யாரும் பெரிய ஆர்டிஸ்டாக பெரிய ஹீரோக்கள் யாரும் பெருசாக இல்லை. இருக்கவங்க எல்லாமே வந்து வெளியே தெரியும்னா அப்படின்னா ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க செய்கிறாங்க. அதை தாண்டி அந்த மக்கள் வந்து இந்த 4 வருஷம் அவங்களையும் கூட கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு விடிவாளம் பார்க்கணும், இது மூலியமாக எங்களுக்கு வந்துடாதா அப்படின்ட்டு எல்லா சூழலுமே எங்கள் கூட இருந்து எல்லா விதத்திலும் எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஊரை பற்றியான விஷயங்கள் வந்து நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதில் தெரியாமல் கூட இருந்திருக்கும். அந்த ஊரை பற்றி தெரியும்னா அந்த ஊர் மக்களுக்கு வந்து அது ஒரு கஷ்டமான ஒரு இடம், அந்த மக்களோட வாழ்க்கைக்கான ஒரு இந்த மாதிரி ஒரு இடம். ஆனால் வெளியேந்து போகிறவங்களுக்கு அது என்னமா இருக்கும், ஒரு கொண்டாட்டம் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கும். ஒரு ட்ரக்கிங் வரவங்களுக்கோ இல்லை அங்கே சுற்றி பார்க்க வரவங்களுக்கோ அது இப்படி ஒரு ஊருக்கு ஒரு இயற்கை இப்படி அழகு அப்படின்ட்டு. ஆனால் அங்கே இருக்க மக்களோட வாழ்க்கையை இருண்டு போன வாழ்க்கையில் தான் அந்த இடம் அந்த அமைஞ்சிருக்குன்றது வந்து வெளியே வரவங்களுக்கு தெரியாது. நாங்களும் ஃபஸ்ட் டைம் போகும்போது அப்படியே இருந்துச்சு, ஓ அழகான ஒரு இடமா இருக்குது செய்யுது. அங்கே உள்ள இறங்கி நாங்கள் போகும்போது அந்த கதைக்கலாம் அங்கே ஊர் மக்களோட பிரச்சனை எல்லாம் தெரியும் போது அது இன்னும் வந்து எங்களுக்குள்ள பெயின்ஃபுல்லாக ஒரு விஷயம் அமையறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, எங்கள் படத்தில் ராசி சார் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் தான் மேற்கு தொடர்ச்சி மலை தேன் படத்தோட ரைட்டர். அவர் தான் இந்த கதையில் எங்கள் கூட 3 வருஷம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணி செஞ்சு எல்லாம் இருந்தார். இப்போ போன வருஷம் வந்து காலமாயிட்டார். அவர் இறந்ததுக்கப்புறமா தேனி சார்ந்த மக்கள் அந்த ஸ்லாங்கு அந்த மாதிரி விஷயத்தை வச்சு பண்ணுறதுக்கு அடுத்து எடுத்து போகிறதுக்கான ஒரு பொறுப்பு எனக்கு கிடச்சி நான் அதில் அசோசியேட்டடாக ஒர்க் பண்ணுறேன். மீதி எடுத்து நான் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் செய்யும்போது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னும்போது நாங்கள் அங்கே போய் 1 இயர் 1.5 வருஷம் அங்கே இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சு. ஒரு விஷயம் எங்களுக்கு இருந்தனால அதை நாங்கள் அந்த மக்களோட பல நாள் செஞ்சனால அவரோட இருந்தனால அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த இடத்துல எங்கள் படத்தோட குழுவினருக்கு எல்லாத்துக்கும் இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் சார். தேங்க்யூ சார், அழைப்பு எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் குரூ தான். நாங்கள் பெருசாக ரொம்ப ஒரு ப்ராடர் எக்ஸ்போஷர் ஒரு ஃபிலிம் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணதில்லை. நாங்கள் இண்டிவிஜுவலாக தான் ஒர்க் பண்ணோம். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதை வச்சு ட்ரை பண்ணிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் ஆக்சுவலாக இந்த படம் எடுத்தோம். ஆக்சுவலாக இப்போது இந்த படத்தை பற்றி நிறைய பேச முடியாது, அது ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம பேசலாம். பட் சப்போர்ட் பண்ண வந்த அமீர் சாருக்கு ரொம்ப நன்றி, நிக்கில் முருகன் சாருக்கு ரொம்ப நன்றி, நம்ம பிஆர் அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட இன்வெஸ்டர்ஸ் சிற்பி அண்ணா, கண்ணன் சார், வருண் அண்ணா அவர் இங்கே இல்லை, அப்புறம் பெருமாள்னு ஒரு சார் ஒரு சேலமில் இருக்கார். மிகப்பெரிய எக்கனாமிக் பேக்ரவுண்டில் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து வந்து ஒரு பெரிய ட்ரஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் ஒரு தாட். இதால் நம்ம படம் பண்ணுறோம், ஃபில்ம் மேக்கிங் தான் ஒரு பேஷன். பட் அந்த படம் வந்து ஒரு சோஷியல் ஈக்குவல் பேலன்ஸ் இருந்தால் தான் வந்து பேஷனுக்கும் சொசைட்டிக்கும் ஒரு ப்ராப்பராக இருக்கணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து லேர்ன் பண்ண இடம் நம்ம அமீர் சார் அவர்கிட்ட. எனக்கு இந்த பருத்திவீரன் படம் ரொம்ப பிடிக்கும் சார். ஆக்சுவலாக நாங்கள் ராசி சார் இறந்துட்டார். திடீர்னு நான் இந்த படத்துக்கு ரெஃபரன்ஸே வந்து நான் மெட்ராஸில் தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே, எனக்கு அந்த ஸ்லாங் தெரியாது. அதிகமாக நாங்கள் இந்த படத்தை வந்து எங்கள் படத்தோட ரெஃபரன்ஸ் எந்த சீனுக்கான ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இது ஆக்சுவலாக ஒரு கோயின்சிடன்ஸ் சார். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இது நீங்கள் வந்ததுக்காக சொல்லலை, இதை நாங்கள் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு தான் இருப்போம். கணேஷ் சாருக்கு தெரியும், ஏன்னா பிகினிங்கில் இனிஷியலில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஓகே பண்ண ப்ரொடியூசர் வந்து கணேஷ் சார் தான். அதுக்கப்புறம் அவரோட ஒரு இஷ்யூஸ் அண்ட் எங்களுக்கு வந்து யாருமே டேட்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு தரலை. ஸோ அப்புறம் நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரபிள் ஆகணும், சரி ஓகே நம்மளோட
டூ ஆர் டைன்ற அட்டம்ப்டில் வந்து தனியாக பண்ணலாம் தான் நாங்கள் டீமாக வந்து பண்ணோம். ஸோ தேங்க்யூ சார். கணேஷ் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சார்லஸ்னாக்கு தேங்க்ஸ், ஜீவாக்காவுக்கு தேங்க்ஸ். அப்புறம் இந்த படம் நாங்கள் பண்ணதுக்கு வந்து ஒரு 2 பெரிய உமனோட ஒரு சப்போர்ட் இருந்ததுனால தான் எங்களால் இந்த படம் நாங்கள் நினச்ச மாதிரி அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அவங்களோட டேட்ஸ் அண்ட் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் வர முடியல. பட் இவன் அவங்களுக்கு வந்து ஷீலா ராஜ்குமார், ஷீலா அவங்களும் ஜாக்லின் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்போம் டீமாக. ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த குளிரில் நாங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்வெட்டர்லாம் போட்டு பண்ணிட்டோம். பட் அந்த தண்ணியில் கடும் குளிர்லையும் அந்த டோலியோட அந்த அந்த ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சின்ன மினியேச்சர், அதுக்குள்ளே தான் அவங்க ஃபுல்லாக ஒரு 20 days அந்த டோலி 15 to 20 days அந்த டோலி அது ரிகுல அந்த அதில் ரிக்கிங் இருக்கும், கேமரா அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த ஸ்ட்ரகிள் அவங்க அனுபவிச்சு பண்ணாங்க. பட் அவங்க இங்கே வர முடியல. இவங்க தேங்க்ஸ் ஃபார் டீம் எல்லாருக்கும். தேங்க்யூ. கிரவுட் ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா தயாரிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்த தயாரிப்பாளர்கள் ஜெகசிற்பியன், மணிகண்டன் 2 பேருமே இங்க வந்திருக்காங்க. அவங்க ஸ்டேஜில் பேசுறதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இந்த தருணத்துல மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக நடிகை ஜீவா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியம். இந்த படத்தில் நான் வந்து ஒரு நடிகையாக ஒர்க் பண்ணல, அக்காவாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, எனக்கு என் கூட பண்ண தம்பிங்க கூட என்னை அக்கான்னு ரொம்ப எல்லாம் கூப்பிட்டதில்லை. சென்னைக்கு வந்து இங்கே இருக்கிற தம்பிங்க தான் என்னை அக்கான்னு கூப்பிட்டுருக்காங்க. அந்த விதத்தில் இந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே என் பேர் ஜீவா, ஆனால் என் பேர் ஜீவாக்கானே மாற்றிட்டாங்க. என்னை வந்து அக்கான்னு கூப்பிட்டு ஒரு மாதம் தம்பிங்களோட ட்ராவல் பண்ணியிருப்போம். எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் தம்பி தமிழ், ஜகன், ஆதவன், கிருபா, சாமி, சந்தோஷ், இந்த படத்தோட சூப்பர் ஹீரோஸ் இவங்க எல்லாம். டைரக்ஷன் டீம் அண்ட் கேமரா டீம், ஆர்ட் டைரக்டர் அறிவு அந்த உட்காந்துருக்காரு. அவங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஹீரோஸ். இந்த படத்தில் அவங்க கூட சாப்பிடாம இருந்துட்டு நடித்தவங்களுக்கு சாப்பாடு நிறைய டைம் வந்து சாப்பாடு அவங்களே செஞ்சு தான் கொடுக்க முடியும், மேலேருந்துலாம் கொண்டு வர முடியாது. தண்ணியும் அங்கே கிடையாது. தண்ணி வந்து பனி உருகி ஒரு டம்மில் போய் விழுந்து அதை ஃபில்டர் பண்ணி பிடிச்சி கொண்டு வருவாங்க. சில சமயம் மேலேருந்து கேனில் தூக்கிட்டு வருவாங்க. சிவான்னு ஒரு அண்ணா எங்களுக்கு அங்கே உறுதுணையாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாவுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த படத்தில் ஒரு பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் தேனிசை தென்றல் தேவா சார் அவருங்க பாடியிருக்காங்க. ஸோ தம்பி பாலாவோட மியூசிக்கில் சீக்கிரம் அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக நெட்டில் வந்து அந்த சாங்கோட இதுதான் வைரல் ஆகிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கள் படத்தில் எல்லாம் சொன்னாங்க, இப்போது தமிழ் சினிமா வந்து மறுபடியும் பழைய ரூட்டுக்கு திரும்பி இருக்கு. நல்ல கதைகள் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு காலம் உருவாகி இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு 4-5 படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. கதைகளுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள். அந்த வரிசையில் இந்த டைமில் எங்கள் படத்தோட அறிவிப்பு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதையும் நீங்கள் தூக்கி கொண்டாடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது. இந்த நேரத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற நம்மளுடைய உயர் திரு அமீர் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம கணேஷ் சார் அவர்களுக்கும் நன்றி. இங்கே வந்திருக்க பண்பலை நேயர்கள் அண்ட் யூடியூப் சோஷியல் மீடியா இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, ஸோ இது வந்து ஒரு மலையும் மலை சார்ந்த இடமுங்கிற மாதிரி ஒரு பாடல் தான். ஏன்னா ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு வைரமுத்து சாருக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு எப்படி போய் அவரை பேசுறது ரீச் பண்ணுறதுன்னு தெரியாத போது ஜான் சார் தான் போய் பேசி அவர் அந்த கதையை கேட்டு ட்ரெயிலர் பார்த்த உடனே நாங்கள் ஒரு கட் பண்ணதை பார்த்த உடனே அவர் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி, ஏன்னா இவங்க இப்போ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி தேவா சாராக இருக்கட்டும், வைரமுத்து சாராக இருக்கட்டும், அவங்க இவங்க சின்ன சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் எங்களோட ஸ்டில் வந்து நாங்கள் இந்த படத்தை முன்னோக்கி கொண்டு போக முடியுது. ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2வது பாட்டு யுகபாரதி சார் எழுதியிருக்காரு. அதை இன்னும் ஸ்டில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். இது நான் பாடுற அளவுக்கு பெரிய சிங்கர்லாம் கிடையாது. அதனால் ஜஸ்ட்டு ஓகே. மா
மலையே எங்க மலைச்சாமியே ஓமடியில் எங்க உசுறு கிடக்குது இங்க ஒரே சனோ ஒரே ஏனோ உறவாடுது இங்க ஒரே நதி ஒரே விதி பொதுவானது புழு பூச்சி போல பொழப்பு நடக்குது இத்து போன சாதிசனும் என்னை காச்சும் வாழுமா மூங்கில் மரத்துல உள்ள முள்ளு பழுக்குமா பல பள்ளம் மேடு கல்லு முள்ளு பட்ட பாடு தீருமா ஈசன் சொன்னாலும் அந்த ரேஷன் கிடைக்குமா ஸோ அந்த ஈசன் சொன்னாலும் ரேஷன் கிடைக்குமாங்கிறது தான் வந்து உண்மை அதுதான் தமிழ் சொன்னார் ஸோ ஈசன் யார் சொன்னாலும் என்ன 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 பண்ணாலும் அவங்க வந்து அந்த 7 கிலோமீட்டருங்கிற ஸ்லோப்பை கடந்து போய் தான் வந்து ஒரு ரேஷன் கூட வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்குது ஸோ இதை வந்து ஒரு வரியாக எடுத்து ப்ராப்பராக எழுதி கொடுத்த வைரமுத்து சாருக்கு இப்போது நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அண்ட் தேவா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கூடிய சீக்கிரம் இந்த பாடல் வந்து வெளிவரும் தேங்க்யூ ஸோ மச் இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக அமீர் சாருக்கு, நிக்கில் முருகன் சாருக்கு, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் ஊடக நண்பர்கள், யூடியூப் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ ஆல்ரெடி நம்ம டீம்லேருந்து ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்காங்க. மற்ற விஷயங்கள் வந்துட்டு படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அண்ட் அதுக்கான அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம டீம்லேருந்து வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நடிகர் வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ். அமீர் சார் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா டைரக்டருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு படத்தில். அண்ட் கேரக்டராகவும் எனக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப் பண்ண, ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் எனக்கு சொல்லி கொடுத்து இப்படி பண்ணும், ஒரு இமோஷனோட ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான விஷயங்கள் முதற்கொண்டு எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்து என்ன ஒரு நல்ல ஒரு ஆக்டராக மாற்றிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெகன் டிஓபி அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு தூண் மாதிரி அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அது ஜெகனுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பிஆர்ஓ சார், ஜான் சார் இது இது ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஆதவன் ப்ரோ, அவர் படத்தோட ஹீரோ அண்ட் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த படத்தோட ஷூட் பார்த்தீங்கன்னா ஒரு -4 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ்லாம் அந்த பச்சை தண்ணியில் விழுந்து எழுந்திரிச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் கோ ஆர்டிஸ்ட் ஜீவாக்கா, சார்லஸ்னா அண்ட் ஷீலா அவங்களும், ஜாக்லின் அவங்க வரல. ஸோ அவங்களுக்கும் இந்த டைம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. வேறு அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை செஞ்ச எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ. அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அமீர் சார் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஒரு சின்ன க்ரூ நாங்கள் ஏதோ இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எங்களை நம்பி வந்ததுக்கு. அண்ட் கணேஷ் சார், சார்லஸ்னா, சிவாக்கா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் பேச கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய முதல் மேடை. என்னோடய வேலை சரியாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. என் ஃப்ரெண்டு ஜெகன் அவருக்கும் நன்றி. எங்களை ப்ரொடக்ஷனில் சப்போர்ட் பண்ண வரணும்னா சிற்பி அண்ணா, ஸோ கண்ணன் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜான் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சிறப்பு விருந்தினர் அமீர் ஐயா அவர்கள், படத்தில் நடித்த நடிகர்கள், படத்தின் தயாரிப்பாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கெவினோட எனக்கு ஞாபகம் வருது பிரமிப்பு மட்டும்தான். பிரமிப்புனா இவர்களுடைய உழைப்பு.
அதாவது இந்த டீம்னுடைய உழைப்பு தான் எனக்கு வந்து மிகப்பெரிய பிரமிப்பை உண்டாக்குச்சு. ஏன்னா அவங்க அதன் மேலே கொண்ட நம்பிக்கை தான் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கையில் தான் இந்த மொத்த படமும் ட்ராவல் ஆகிருக்கு. ஏன்னா அதனுடைய டெரெயின் வந்து எப்படின்னா, நான் முறை போனப்போ நான் தான் சொன்னேன், அந்த 8 கிலோமீட்டர் அந்த வட்டக்கனால்லேருந்து கீழே இறங்கி போன அப்புறம் நான் சொன்னது, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல இவங்களுக்கு, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்போ இந்த ஹெல்த் செக்அப் பண்ணுறாங்கல்ல, பாடி ஃபுல் செக்அப், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அந்த 8 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா உங்கள் பாடி என்ன கண்டிஷனில் இருக்குன்றது நீங்கள் உணரலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான டெரெயின். ஏன்னா இவனுங்கெல்லாம் சாதாரணமாக ஒரு வாட்டியும், ஏன்னா அந்த ஊருக்கு ஒன்று தான், இவங்க ஒன்று தான் பண்ணல இந்த டீமு. அந்த ஊரில் ரேஷன் கார்டும் ஆதார் கார்டு மட்டும்தான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். மற்றபடி அங்கேயே தான் மொத்தமாக செட்டில்டு இவனுங்க எல்லாருமே. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா நான் முதல் டைம் போனப்போ நான் டென்ட்டில் தான் தங்கணும் வெளியில். அதான் டென்ட்னா கேம்பிங் டென்ட். அது வந்து எனக்கு எத்தனை சினிமா க்ரூ அப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா எப்படினாலும் அதில் நடித்த கதாநாயகனாக இருக்கட்டும் இல்லை கதாநாயகி எல்லாருமே வந்து அந்த கேம்பிங் டென்ட்டில் தான் தங்கினாங்க. அதாவது கெவி அந்த ஊர் கேம்பிங் டென்ட்டில். ஸோ இதன் உழைப்பு, இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு இங்கு வந்த அனைவருக்கும், அதாவது நம்ம அமீர் ஐயா இதை நம்பி வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு இதில் சின்ன டீம் பெரிய டீம்லாம் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எனக்கு இது ஒரு டீமு. இந்த டீம் வந்து ஒன்று பண்ணியிருக்கு, ஒரு பெரும் உழைப்பை நம்பி மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உழைப்புக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. இதுதான் துவக்கப்புள்ளி. இன்னும் நிறைய மேடைகள் இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஸோ அதற்கு எல்லாருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் தேவைப்படுது. நன்றிங்க. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களும் அமீர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா வந்து பசங்க என்கிட்ட சொன்னாங்க, சார் ஒரு 2 டேரக்டர் யாராவது கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் இந்த இன்ட்ரோடியூஷன் பண்ண சொல்லுங்க. நான் 2 பேரும் ட்ரை பண்ணேன், பட் நான் அதை சொல்ல விரும்பலை. ஆனால் நான் வந்து சாரை வந்துட்டேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சின்ன படத்துக்கும் ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும். அது அமீர் சார் நல்லா புரிஞ்சுருக்க உடனே சொன்னோடனே வந்திருக்காங்க. அது ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பத்திரிக்கையாளர்கள் ஒன்றே நான் சொல்கிறேங்க, உண்மையாகவே இந்த படம் வந்து நான் ஆரம்பத்தில் நான் எதுவும் பேசக்கூட நினச்சேன். ஜெகன் சொல்லிட்டாப்ல இந்த உண்மையை. ஆக்சுவலாக இந்த படம் வந்து இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து என்கிட்ட சொன்னாங்க, கதையாக சொன்னாங்க பசங்க. நான் அப்போ கேட்டேன், உங்களுக்கு என்னப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டேன். இல்லை சார் நான் யார்ட்டும் ஒர்க் பண்ணல சார். நாங்கள் சரி ஓகே யார்ட்டும் ஒர்க் பண்ணல, ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிக்கலாம் கேட்டேன். இல்லை சார் அதுவும் பண்ணதில்லைன்றாங்க. அப்போ எப்படி படம் பண்ணுவீங்கப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா சொன்னாங்க பணம் போடுறோம் நாங்கள், எப்படி நீங்கள் எப்படி பணம் போடுவீங்கன்னு தெரியும், நாங்கள் பணம் போட்டு படம் சரியாக வரலனா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் நாங்கள் வேணா ஒன்று பண்ணி உங்களுக்கு காட்டுறோம், நாங்கள் என்ன பண்ணின்னு கேட்டேன். இல்லை சார் அந்த படத்தில் நான் சொன்னேன், அப்போ எனக்கு ஏதாவது ஒன்று இந்த படத்தில் ஏதாவது பண்ணி காட்டுங்க, எப்படி பண்ணுவீங்க. அதாவது அந்த கிராமத்தில் லைட்ஸ் கிடையாது, வண்டி எதுவுமே கொண்டு போக முடியாது, அப்படி இருட்டில் நீங்கள் எப்படி இந்த படம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊர் கிராமத்து மக்களை வச்சு அந்த லாந்தர் விளக்கை செட் பண்ணி டார்ச் வச்சு எனக்கு ஒரு பைலட் ஃபிலிம் கொண்டாந்து காட்டினாங்க. எனக்கு அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு, ஓகே கண்டிப்பாக அந்த படம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த கிராமத்துக்கே போனேன். சரி இந்த கிராமத்தை போய் பார்த்துருவோம். உண்மையாக வந்து இன்னைக்கு கூட 8 கிலோமீட்டர் நடந்து போய் தான் மளிகை பொருள் வாங்குறாங்களா இல்லை ரேஷன் கடைக்கு போகிறாங்களோ எனக்கு நம்பவே முடியல. ஏன்னா இப்படி ஒரு கிராமம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கவே அந்த கிராமத்துக்கு போயிட்டு நான் ஒரு நாள் நைட்டு 10 o'clock மேலே நடந்து போனோம். 10 o'clock அலோடு கிடையாது. அந்த இருட்டில் நடந்து போய் நைட்டு ஒரு 12 1 o'clock early morning ரீச் ஆகணும். இறங்கி போகிறதுக்கு 2 hours ஆகுது, மேலே வர்றதுக்கு 4 hours ஆகும். மறுநாள் அங்கேயே 1 day ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். பட் நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கண்டினியூ பண்ண காரணம் வந்து உண்மையாக நான் இதை ப்ரொடியூசராக என்ன பண்ணிடுவேன், 4 படம் பண்ணிட்டோம், இல்லைப்பா இல்லை ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஃபேஸ் வச்சு பண்ணுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நான் என்னோட பார்ட் ஆஃப் வியூவில் நான் அப்படி தான் திங்க் பண்ணேன். அது ஆஸ் ஏ ப்ரொடியூசர் நான் திங்க் பண்ணேன். பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ என்ன பண்ணினா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரிப்பா ஏதாவது கோப்பிடிச்சு பண்ணலாம். அப்புறம் ஜெகன் வந்து உண்மையாகவே இந்த படத்துக்கு வந்து ஜெகன் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு தமிழுக்கு வந்து. ஸோ அப்போ நான் சொன்னேன் என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த ரொம்ப கான்ஃபிடென்ட் படம். ஏன்னா இந்த படத்தில் வந்து டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, எடிட்டர் புதுசு, மியூசிக் டைரக்டர் பாலசந்திரன் புதுசு, எல்லாருமே புதுசு. ஆனால் எல்லாரும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த படத்தில் எல்லாருமே புதுசு தான். ஆனால் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேக் பண்ணுவாங்க நான் தெரிஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ண படம் அது. அதில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது. என்னன்னா இந்த அளவுக்கு ஏன் எனக்கு தமிழ் எமோஷனாக பேசினாரு எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அது எப்போ சொல்கிறது,
கோவிட் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ அதுக்கு அந்த டைம் எடுத்தது. ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ரோடு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இம்மிடியேட்டாக பண்ணாங்க. ஆக்சுவலாக உண்மையாகவே வேற ஹீரோ நடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆதவன் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த சீன்ஸ்லாம். பட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் இருந்தாலும் அந்த படம் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ டிஃபிகல்ட்டாங்க. நான் பார்த்துருக்கேன், அங்கே போய் யாரும் தங்க முடியாதுங்க. டென்ட்டில் தான் தங்க முடியும். எப்படி தங்குவாங்க? அவ்வளோ இருக்கும், எதுவுமே கிடைக்காது, எந்த ஃபெசிலிட்டி கிடையாது. பட் இந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ண படம். நல்ல படம், உண்மையாகவே நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன இப்போ ஆக்டர்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசுக்குள்ள சிரிப்பு வருது. ஏன்னா நம்ம நடிக்கணும்னு நினச்சலாம் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக திடீர்னு இந்த பசங்க என்ன பண்ணாங்க, சார் இல்லை சார் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும். நான் சொன்னேன்ப்பா நான் நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்டே இல்லையே அப்படின்னு கேட்டேன். அப்புறம் தான் நான் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 20 மினிட்ஸ் அந்த கேரக்டர் வரும். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா அது இந்த பசங்களுக்கு வந்து இவ்வளோ திறமை இருக்கான. எனக்கு அதாவது நம்ம நடிக்கணுன்ற இன்டென்ஷன் இல்லை நமக்கு. சும்மா ஏதோ ஒரு சீன் வந்தால் அப்படி ஆசைப்படுவோம் எல்லாருமே. பட் அதை தாண்டி ஒரு 3 நாள் போர்ஷனை கூட்டு போய் என்னை ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்க வச்சு அதை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் அந்த வீடியோவை எடுத்து எல்லா டேரக்டரையும் கேட்டேன். இங்கே உள்ள பெரிய பெரிய இயக்குனர்லாம் கேட்டேன், உண்மையாகவே இந்த பசங்க நல்லா நடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள முக்கியமாக எல்லா இயக்குனரையும் காட்டேன். எல்லாருமே இங்கே நல்லா பண்ணியிருக்கீங்க. நாங்கள் அப்போ தான் எனக்கு திருப்தி, ஓகே அப்போ நம்ம நடிக்கிறோமா அப்படின்றது. அப்போ உண்மையாக அந்த அவுட்புட் அந்த வாங்குற டேலண்ட் அந்த பசங்கிட்ட இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அது மூலம் என்னையே கேட்குறாங்க, சார் நீங்கள் வாங்க இந்த படம் நடிக்கணும். அப்போ ஆச்சரியப்பட்டேன். ஸோ ஒரு டைரக்டர் வந்து உண்மையாகவே என்னை பொறுத்த வரைக்கும் யாரை வேணாலும் நடிக்க வைக்க முடியும். அவங்ககிட்ட தான் அந்த கிரியேட்டிவிட்டி இருக்குது. அதாவது அந்த டைரக்டர் வந்து இந்த கேரக்டர் தேவைன்னா அந்த கேரக்டரை இப்போ நிறைய படங்கள்ல எல்லாமே நியூ ஃபேஸஸ் நடிக்கிறாங்க, ஃபுல்லாக கிராமத்து மக்கள் நடிக்க வைக்கிறாங்க. எப்படின்னா டைரக்டர் தான் பண்ணுறாங்க. அதை டைரக்டர் நினைச்சாங்கன்னா அந்த கிராமத்து மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்களோட கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக கொண்டு வர முடியும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபுல்லான படம் தான். கடைசி வரைக்கும் இந்த படத்துக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும். இது எல்லா சப்போர்ட்டுமே நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எல்லாருமே இந்த ப்ரெஸ்ஸில் வந்து ஜஸ்ட் எல்லாருமே இந்த படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உண்மையாகவே ரொம்ப நல்ல படம். ஏன்னா எல்லாருமே இந்த கிராமத்தில் உள்ள கஷ்டத்தை காட்டி தான் எல்லாமே சொல்லி படம் எடுக்கும் அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ லைவ்னஸ் இருந்ததுனால தான் நானே இதை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாரோட சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட் நல்லா வேணும். அமீர் சார் ரொம்ப உங்களுக்கு திருப்பி நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லாருமே உண்மை ஆதவன் இது எல்லாருமே ஒரு டீம் தான். இந்த டீம் வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து எனக்கு ஜென்யூனாக ஒர்க் பண்ணுவாங்கல்ல படத்தில். நான் அந்த ஜென்யூனிட்டி படத்தில் பார்த்துருக்கேன். நான் 4 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் எல்லாருமே அவ்வளோ ஜென்யூன். படம் தான் பண்ண வந்திருக்கேன், வேறு எதுவும் பண்ண வரல. என்னோட வேலை படம் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்றத ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ண டீம் தான் அது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய இடத்துக்கு வரும்ன்ற ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நான் கண்டிப்பாக இந்த சொசைட்டி அதை பற்றி பேசுவாங்க. நீங்கள் படம் வந்தது தான் பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும். நன்றி, வணக்கம். என் அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன் அப்படின்ற மாதிரி இந்த சிறப்பு விருந்தினரை நான் தான் இன்வைட் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க PRO ஜான் அவர்கள். அதனால நீங்களே இன்வைட் பண்ணிடுங்க சார். மக்கள் தொடர்பு பணியில் முன்னோடி பயோனியர் PRO எங்கள் எல்லோருக்கும் ஒரு பிரபலத்தை எப்படி கையாள வேண்டும், ஒரு படத்தை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், தன்னை எப்படி முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை முதலில் தெள்ளத் தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தந்தவர். இன்றும் அவர் காட்டிய வரையறைகளுக்குள் தான் நாங்கள் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். என்றும் எங்கள் முன்னவன், சாதனைகள் பலவற்றிற்கு சொந்தக்காரன் திரு நிகில் முருகன் அவர்களை கெவி டீமை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அமீர் மாலி பெரிய ஜாம்பான்களுக்கும் இடையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா, அப்பா, மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி. புது டீம், புது விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து சப்போர்ட் பண்ணினாரு. எங்கள் யூனியனோட செயலாளர் பல மாநாடு உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு பணியாற்றி கொண்டிருப்பவர். அவர் சொல்லும் போது அமீர் சார் வந்தால் நல்லா இருக்கும் போது, ஆமாம் நிச்சயமாக புது டீமுக்கு புது விஷயங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர், அதனால அமீரை கூப்பிடுவோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இந்த படக்குழுவினர் ஜான், நான் உள்ளிட்ட யாரும் அவரை ஃபோனிலோ நேரிலோ அழைக்கவில்லை. வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் போட்டோம், வரேன்னு ஒரே மெசேஜில் அனுப்பிச்சார். ஸோ வாட்ஸ்அப்பில் குரல் கொடுத்தாரு. நல்ல படங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் என்பது இங்கே ஊர்ஜிதமாக இருக்கிறது. டிஓபி ஒரு விஷயம் சொன்னார், எங்கள் யாருக்குமே எக்ஸ்போஷர் இல்லை, அதனால் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அப்படின்னாங்க. உங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் படத்தை விஷுவல் பார்க்கும்போது உங்களோட வச்ச ஷார்ட்டோட ஃப்ரேம் நல்ல எக்ஸ்போஷர் நல்லா இருந்ததுனால தான் அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது.
அப்போது இசையமைப்பாளர் சொன்னார் ஈசன் சொன்னாலும் ரேஷன் கிடைக்கல அப்படின்னாரு. நீங்கள் சொன்ன நேரம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, ஒருவேளை கிருஷ்ணர் ரேஷன் கிடைக்க வைப்பாரான்றது நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. அப்புறம் கணேஷ் சார் சொன்னார், இங்கே நான் ஃபஸ்ட்டு கதை கேட்டேன், இங்கே யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னார். இதில் ஒரு விஷயம் வந்து எனக்கும் அது நடந்தது. நான் வந்து சீரியல்ஸ் மட்டும் பிஆர்ஓ பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பட வாய்ப்புக்காக போயிட்டு போது ஒரு பெரிய ப்ரொடியூசரை சந்தித்து வாய்ப்பு கேட்டும்போது ஒரு 20 நிமிஷம் பேசினார். பேசும்போது ஃபஸ்ட்டு 1 மினிட்லேயே அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களால் பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னார். நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் சார், எனக்கு திறமை இருக்கா இல்லையான்றது நீங்கள் வேலை கொடுக்காமலே பார்க்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றீங்களே, நம்ம வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு யாரும் பார்க்கறது இல்லை. நல்ல திறமை இருக்கா, நல்ல குடும்பம் இருக்கான்னு தான் பார்க்குறோம். அது மாதிரி என்கிட்ட திறமை இருக்கு, நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன், எனக்கு கொடுத்தாங்க. அதனால கணேஷ் சார், இவர்கள் திறமையானவர்கள், திறமையை நம்பி நீங்கள் வந்து படம் ஆரம்பிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இயக்குனர் பேசும்போது சொன்னார் 4-5 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார். உங்களோட வெற்றி தள்ளிதான் போயிருக்கிறது தவிர தவறி போகவில்லை. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மண்ணின் மகிமை என்னன்னா, நாம என்ன புதைச்சாலுமே அது மக்கி போயிடும், ஆனா விதை மட்டும் புதைச்சாதான் விதை முளைக்கும்னாரு. அது மாதிரி இந்த கெவி மண்ணின் மக்களின் வலியை நீங்கள் விதைத்தீர்கள், நிச்சயமாக அது மலரும் என்பதை நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். இந்த வழி நிச்சயமாக முளைக்கும். படம் வெளியீட்டுக்கு பிறகு பேசாத வாய்கள் பேசும், எழுதாத பேனாக்கள் எழுத வைக்கும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கெவி அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சி. அடுத்தடுத்து டீசர், ட்ரெய்லர், ஆடியோ லான்ச்சுக்கெலாம் என்னதான் ஹோஸ்ட் பண்ண கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிக்கில் சார் பேசின ஃப்ளோவை பார்க்கும்போது, படுத்த டீம் எல்லாம் சந்தோஷப்படுறது பார்க்கும்போது அடுத்து அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், ரொம்ப அழகாக பேசுனீங்க. அடுத்தபடியாக அழுத்தமான கதைக்களத்தில் கால் பதித்து மக்கள் மனதில் காலத்தால் பதிந்து நிற்பவர், தன் உழைப்பால் நிறைய உழைப்பாளிகளுக்கு தோள் கொடுத்து நிற்பவர், புதியவர்களை வாரி அணைக்கும், உயர்த்திவிடும் முன்னோடி, சிறப்பு விருந்தினர் திரு அமீர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த கெவி திரைப்படத்தின் அறிமுக விழா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நடந்துட்டு இருக்கு. மேடையில் கிட்டத்தட்ட இசை வெளியீட்டு விழா, அது என்னெல்லாம் பேசணுமோ அதையெல்லாம் இப்பொழுதே இந்த புதியவர்கள் பேசிட்டாங்க. அவங்க தங்களுடைய வழியை சொல்லுவதாக இயக்குனர் இங்கே கண்கலங்கி பேச முடியாமல் திக்கித்து நின்றார். அவங்களுக்கு தெரியாது, உங்க எல்லாருக்குமே கண்டென்ட் தான் வேணும்னு. மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு நன்றி சொன்னாங்க, இயக்குனர் சொல்லவே இல்லை. அது ஏன் சொல்லலைன்னா, நான் அவரை சுட்டி காட்டுறதுக்காக சொல்லலை, அவர் வந்து நின்று என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தார். ஸோ அதனால் அவர் தன்னுடைய கடந்த காலத்துக்கு, அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட காலத்துக்கும், அந்த நிகழ்வுகள் நடைபெற்ற இடத்துக்கும் போயிட்டார். அப்புறம் முன்னாடி பேசின நிக்கில் முருகன் வந்து பேசியதை பார்க்கும் பொழுது, அவர் குறிப்புகளை எல்லாம் எடுத்து பேசுகிறத பார்த்தா எனக்கு மறைந்த கலைஞர் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான் எந்த விழாவாக இருந்தாலும், எந்த பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும், பேசும்பொழுது ஒவ்வொரு பேச்சாளர்கள்ட்ட ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுவார். கலைஞருக்கு பிறகு இப்பொழுது நிக்கில் தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோ தெளிவாக எப்படி இந்த வேலையை செஞ்சாப்புலன்னு தெரில, நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காப்புல போல இருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். கெவி இது ஒரு நாயகனுடைய பெயர் கிடையாது, ஒரு ஊருடைய பெயர். அந்த ஊர் வந்து பெரிய குளத்துக்கும் தேனிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர். அவங்க சொன்னது மாதிரி மேலே இந்த பக்கம் போனால் 10 கிலோமீட்டர் போனால் கொடைக்கானலுக்கு போயிடலாம், கீழே வந்தால் பெரிய குளத்துக்கு வந்துடலாம், தேனிக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு மலை கிராமம் அது. இந்த மலை கிராமத்தை பற்றின அனுபவம் எனக்கு இருக்குது. பெரிய குளத்துக்கு இன்னொரு புறம் அகமலைன்னு ஒரு ஊர் இருக்கு.
அந்த ஊரில் குண்டஞ்சை எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட், அதுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பள்ளிக்கூட காலகட்டத்தில். கிட்டத்தட்ட அது எப்படி போகும், மேலே குதிரையில் தான் போகணும். அதில் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயமாக இருக்கும். குதிரை எப்போ வேணாலும் விழுந்துருமோன்ற அச்சம் இருக்கும். குதிரையில் தான் அந்த மூடைகளை கட்டிட்டு போவாங்க. கெவியில் கூட இப்படி இருந்தது பாதை, அது ஃபுல்லாக இப்படி இருக்கும், பாறையாக இருக்கும், நடபாதை கூட இருக்காது. அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதோட புகைப்படங்கள்லாம் நான் வச்சுருக்கேன். நான் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. அது மாதிரியான ஒரு மலை கிராமத்தை பற்றி தான் இவங்க அந்த மலை கிராமத்தில் மருத்துவமனைக்கு வருவதாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாலை வசதி இல்லை. அப்போது ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டா, கர்ப்பிணியாக இருக்காங்க, அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகணும். அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க. வீட்டில் அனுபவஸ்தர்களுக்கு தெரியும். அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சு அங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே மருத்துவமனைக்கு போயிடணும். அதுதான் அந்த தாயையும் சேயையும் குழந்தையும் காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த கெவி கிராமத்திலிருந்து, வெள்ளக்கெவி கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் 7 மணி நேரம் ஆகும். இது பகல்லையே இந்த கஷ்டம். இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னா, அது உயிரை பணைய வைக்கிற வேலை தான். அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படமாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது அந்த ஊர்லேயே, இப்போ இவங்க எந்த ஊர் படமாக்கினாங்களோ அந்த ஊரில் கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோலியில் கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்குது, மலை கிராமங்கள் இருக்குது. இன்னும் ஆற்றை கடந்து கயிற்று பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க. ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்குது. இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்களில் வந்து நம்ம மேன்மை அடையலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா, ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயம் நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு. அப்போது அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம் இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது. அதையும் கவனிக்கும். வெறுமனே நம்ம வந்து அதுவும் தேவை தான், ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியன்றது தான் நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி ஒரு சூழலில் தான் அவங்க ஏன் உங்ககிட்ட இந்த வழியை சொல்கிறேன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஊடக நண்பர்களை பார்த்து சொல்கிறாங்கன்னா, இந்த செய்தியை நீங்கள் கடத்தணும், அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் நான் ஒரு ஸ்பீக்கராக இங்கே வந்து நிற்கிறேன். நான் அவர்கள் சொல்ல நினைப்பதை என்னுடைய வாயிலாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நிச்சயமாக இப்போது ஜெய் பீம்ன்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இருளர்களுக்கான அவருடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது. அது மாதிரியாக கெவி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும், அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த நன்றியை செலுத்துகிறேன். அப்போ தமிழக அரசின் கவனத்துக்கு இந்த கெவி திரைப்படத்தையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கின்றதான் மறுக்க முடியாத உண்மை. இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. அதை வந்து படக்குழுவினர் யாரும் தப்பாக நினச்சிக்க கூடாது. அதாவது ஒரு திரைப்படம் என்பது அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. திரையரங்குக்கு வந்து லைட் அமர்த்திட்டு எதுக்கு இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்றை உணர்வதற்காகத்தான். முன்ன மாதிரி இல்லை. இப்போல்லாம் 5.1 7.1 டால்பி ஸ்டீரியோ எல்லாம் வந்ததுக்கு பின்னாடியே அந்த திரைப்படம் இந்த தாக்கத்தை தனக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றது. இப்போ நீங்கள் படப்பிடிப்பு தளத்தில் நான் கஷ்டப்பட்டேன், அங்கே ரொம்ப சிரமம் இருந்தது, நாங்கள் வேதனைகளை அனுபவித்தோம், கண்ணீரை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லுவதால் மட்டும் அது கடந்துடாது ஆடியன்ஸுக்கு. அந்த திரைப்படம் அதை கடத்துதா, அது அந்த வேலையை செய்தான்றதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ன்றீங்க, அப்புறம் எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாமே புதியவர்களாக இருந்தோம்னு சொல்கிறீங்க. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நாட்டில் வாச்சாத்தின்னு ஒரு
நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 18 பெண்கள் பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்ட ஒரு கொடுமை. அதுக்கு 30 ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்னாடி இப்போ தான் தீர்ப்பு வந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு. ஆனால் வாச்சாத்தியை மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வந்தது, பார்க்க முடியாது, ரொம்ப நேரமாக நம்ம போர் அடிக்கும். அந்த வழி நமக்கு உணரவே முடியாது. அப்போ மேக்கிங்கில் ஃபிலிம் மேக்கிங்கில் கொஞ்சம் அமெச்சூராக இருக்கும். அப்போ அது போன்று இருந்து விடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். இதை ஏன் நான் உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்கிறேன்னா, திரையரங்குக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது. உங்களுடைய திரைப்படத்தினுடைய ஒரு காட்சியை, ஒரு முன்னோட்டத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. அதில் பார்த்து 2 தேவையில்லாத 2 ஷார்ட்ஸ் இருக்குது என்னுடைய பார்வையில். அது ஒரு ஹீரோவை முன்னிலைப்படுத்துவது போல். அது இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்காது. இவங்க அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் யாருக்கு என்ன ஷாட் வைப்பாங்கன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க, படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே. அதனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் படம் முடிகிறதுக்குள்ளே, படம் காப்பி ரெடியாக ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு தடவை இப்போ என்னை இந்த விழாவுக்கு அழைத்தது போல் உங்கள் பிஆர்ஓ மூலமாக இன்னும் சில நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க, அவர்களை அழைச்சி படத்தை போட்டு காமிச்சு, சார் இதில் எந்தெந்த இடம் வீக்காக இருக்குது, இல்லை எதை எப்படியாவது என்ஹான்ஸ் பண்ண முடியுமா, தேவையில்லாத காட்சிகள் எது ரிப்பீட் மோடில் இருக்குது, இதையெல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்படி சேர்த்தீங்கன்னா தான் நீங்கள் பட்ட கஷ்டம் போய் சேரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அதை தவறாக எடுத்துக்க வேணான்றது தான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சினிமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த வழியை சொல்வதாக இருந்தாலும், சமீபத்திய உதாரணங்களை நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, வாழை சொன்னீங்க. வாழை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்தில் இருக்குது, அதுதான் அதனுடைய வெற்றி. அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டுக்காளின்ற திரைப்படம் அது ஃபெஸ்டிவல் சினிமா, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கிடையாது. அதுக்காக அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம். அப்போ ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை, பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் சக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான். அது எனக்கு ஏற்புடையதல்ல. அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூடாது. அது தேவையற்ற வேலை. சர்வதேச விருது வாங்கின ஒரு திரைப்படம், பாராட்டுக்களை பெற்ற ஒரு இயக்குனரை இங்கே ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு வெளியில் வரும்போது ஒருத்தர், இப்போ தான் யூடியூப் நிறையா வந்துருச்சு இல்லையா, யூடியூப் வந்துட்ட காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் படமாக எடுத்து வச்சுருக்கோம், நம்ம அதை பார்க்குறோம். 2 நாளாக நான் பார்த்துட்ருக்கேன், அந்த டைரக்டரை பார்த்தா நான் வெட்டுவேன் அடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறேன். அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? வெட்டுமே அடிப்பேன்னு சொல்கிறதுக்கான உரிமை யார் கொடுத்தா? படம் நல்லா இல்லைன்னு சொல்கிற, அது ஓகே, ஏன் நீ காசு கொடுத்து பார்த்ததுனால தான் அது கூட உனக்கு அந்த உரிமை, இல்லைன்னா அது கூட கிடையாது. அப்போது தேவையற்ற முறையில் என்னை பொறுத்த மட்டும் நான் கொட்டுக்காளி திரைப்படத்தை நான் எடுத்திருந்தேன், தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தியேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன். அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது. அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கு, அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும். அதனுடைய தயாரிப்பாளர் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறாரு, அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவர் ஓடிடி தளத்துக்கு வித்திருந்துருக்காங்க. அதோட போட்ட முதலீடை எடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தா தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில் பார்த்துருப்பாங்க. இப்போ நீ கொண்டு போய் 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு குடும்பத்தோட போய் எனக்கு பாட்டு இல்லை, ஓப்பனிங் சீன் இல்லை, மியூசிக் இல்லை, இன்டர்வல் பிளாக் சரியாக இல்லை, எண்டு ப்ராப்பராக இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே ஏற்படுது? நான் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது. அப்போ அது தேவையற்றது. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு என்ன சொல்லணும், ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை விட்டுவிட்டு நான் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்த மூடில் ஒரு படத்தை எடுத்துட்டு நாளைக்கு கெவியாக கூட இருக்கலாம், இதே படத்தை கொண்டு வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஏற்புடையது கிடையாது. அந்த வகையில் ஏன்னா அதுதான் சமீபத்திய உதாரணமாக தான் நான் அதை வச்சு தான் இந்த கெவியை சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுடைய திரைப்படத்தையும் அதுபோல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமாக ஆக்கித்தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய இருக்குது இந்த மாதிரி சாலை வசதி இல்லாமல் இந்தியா ஏசியன் கேம்ஸ் நடத்துறது, அப்புறமா இன்னும் அடுத்து ஒலிம்பிக் கூட கேட்டிருக்காங்களாம். இவங்க ஒலிம்பிக்கு கேட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டு அதிபர்கள் வரும்பொழுது குடிசையை பூரா பச்சை போட்டு மறைப்பாங்க, நெட்டு போட்டு மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க ஒலிம்பிக் கேட்டு ஆசியன் கேம்ஸ் நடத்துறதுக்கு கிராமங்களை உருவாக்கணும்.
அப்போ அதுக்கு ஒரு கிராமங்களே உருவாக்குறாங்க. ஒரு விளையாட்டுக்கு ஒரு கிராமங்களை உருவாக்குகிற ஒரு நாடு உண்மையான கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது மிக மிக அவசியமானது. அதை நம்ம கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை இந்த திரைப்படத்தின் மூலமாக நீங்கள் கேட்டதாக நான் உணர்றேன். நான் அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இங்கே ஒன்று சொல்லும்போது சொன்னார், என்னை எதுக்கு நடிகை கூப்பிட்டாங்கன்னு தெரிலன்னு. அவர் இயக்குனர் ரொம்ப புத்திசாலித்தனமான வேலையை தான் செஞ்சுருக்கார். நான் நம்புகிறேன். நான் எனக்கு தெரியும் இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுக்கும்போது ஒரு ஆர்வத்தில் எடுத்துருவாங்க. அப்புறம் ரிலீஸ் டைமில் வரும்பொழுதே போப்பா ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை அது இல்லை. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க வியாபாரத்துக்கு உண்டான முகங்கள்னு. அப்படிலாம் முகம்லாம் இல்லைங்க. எந்த முகம் நடித்தாலும் வியாபாரம் இல்லை. அது வேறு பிரச்சனை. அவர் தெளிவாக தேர்ந்தெடுத்திருக்காரு. சரி, குறைந்தபட்சம் ஒரு கதாபாத்திரமாக போட்டோம்னா தேட்டர் வரைக்கும் நம்ம கூட நிற்பார். அது ஒரு சாதுரியம் தான். அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு புத்தி சாதுரியம் தான். அதை சரியாக செய்யும் பொழுது அவரும் பயனடைகிறாரு, நீங்களும் பயனடைகிறீங்க. ஸோ அதனால் எல்லாமே சரியான நிகழ்வாகத்தான் நடந்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம். மற்றபடி உங்களுடைய உழைப்பு, நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப மெனக்கெட்டிருக்கீங்க. ஒரு டீம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மைக்கில் பேசுகிறதுனால எதுவும் சரியாயிடுது. நீங்கள் பட்ட கஷ்டம் இன்னொருத்தவங்களுடைய கஷ்டத்தை பொது சமூகத்துக்கு சொல்வதற்காக பட்ட கஷ்டம். ஸோ அந்த கஷ்டம் திரையரங்கில் சரியாக நான் பார்த்த ஃபஸ்ட்டு இப்போ 2 ஷாட்டு போட்டிங்க பாருங்கள். அந்த ஷாட்டு பேசுது அந்த ஊர் என்னன்னு அப்படின்றது. எனக்கு இப்போ பார்த்த உடனே என்ன தோணுது, இந்த கதையை எடுத்துகிட்டு நம்மள்கிட்ட வராமல் போயிட்டாங்களே, அவங்க எடுத்துகிட்டு வந்தால் எடுத்து கொடுத்துருப்போமே அப்படின்னு தான் தோணுது. நான் நகரத்தில் வளர்ந்தவன். நான் மதுரைன்ற நகரத்தில் வளர்ந்தவன். எனக்கு கிராமங்கள் தெரியும். ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய வழி என்னன்றது அதெல்லாம் அவ்வளவுலாம் நான் வளரலை. நான் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த பையன். நான் காலேஜ் வர வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். நான் அதனால் நான் பார்த்த விஷயங்களே அங்கங்கே அந்த கிராமம் அது இதுன்னு எனக்கு இருக்கிற சினிமா அனுபவத்தை வைத்து, நான் பார்த்த சினிமா அனுபவத்தை வச்சு எனக்குன்னு ஒரு கதையை உருவாக்கி நான் திரைப்படம் எடுத்துகிட்டு இருக்கேன். இது நான் பார்க்கல. இந்த ஃபஸ்ட்டு ஷாட் பார்த்த உடனேயே ஆக நம்ம பண்ணியிருக்கலாம் இந்த படம் அப்படின்னு தோணுச்சு. அப்போது நம்ம கடைசியாக சேர்க்கிறதை விட முதல்லையே நீங்கள் யாரையாவது சந்திச்சிருந்தால் இன்னும் சரியாக கூட வந்திருக்கும்னு என்பது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த ஷாட்டு பார்க்கும்போது முழு படமும் அந்த உணர்வை எனக்கு கொடுத்துருச்சுன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய வெற்றி என்பது அரசின் காதுகளுக்கு போய் கேட்கும். எப்படி ஜெய்பீம் திரைப்படத்தை இந்த மாநிலத்தின் முதல்வர் பார்த்தாங்களோ அதுபோல் உங்களது இந்த திரைப்படத்தையும் படம் நல்லா இருந்துச்சுன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன், இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ காப்பி ரெடி ஆகுதோ அதை பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களில் இந்த திரைப்படத்தை தமிழகத்தின் முதல்வர் பார்க்க வேண்டும்னு கடைசி வரியாக கோடிட்டு எழுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. முதல் முறையாக செஞ்சு பாருங்கள். அதற்கு தகுதியாக இந்த படம் இருக்குமானால் சொல்லுங்கள். ஒருவேளை கொஞ்சம் 1-2 சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட மன்னிச்சு விட்டுருங்க. புது டீம் தானே, அதனால் மன்னிச்சு விட்டுட்டு இந்த செய்தியை கொண்டு போய் அரசின் கவனத்துக்கு சேருங்க. ஒருவேளை தமிழக முதல்வரோ இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இந்த படத்தை பார்த்துட்டு அந்த சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த மாற்றம் உங்களால் நிகழ்ந்தது வல்ல இறைவனால் நிகழ்ந்ததுன்னு நானும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு நீங்கள் எல்லாரும் நின்று இந்த படத்தை பற்றி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.